கடவுளே, நான் இத பத்தி மறந்தே போயிட்டேன். நம்ம ஏரியாவுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய சாமியார் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்து பஜன் வேற பண்ண போறாராம். நம்ம ஏரியா ஆளுங்க எல்லாம் சேர்ந்து காசை வசூல் பண்ணி இந்த சாமியார வர வைக்கிறாங்களாம். அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா இந்த சாமியார் இங்க இருந்து போற வரைக்கும் மோகன் வீட்ல இருந்து நமக்கு எந்த பாட்டு சத்தமும் கேட்காதா? அப்ப நம்மளால சீரியல் பார்க்க முடியாது, பாட்டு கேட்க முடியாது, அக்காவால பிராக்டிஸும் பண்ண முடியாதா? நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன், இதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு. ஆடிஷன் முன்னாடி பிராக்டிஸ் பண்ண வேண்டான்னு. நீ என்ன பேசுற சீமா? நாம ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி ஆகணும். நீ இவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை இழக்க கூடாது சீமா. நாம கண்டிப்பா வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். எனக்கும் அந்த ஆடிஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நினைச்சு பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு உங்கள மாதிரி பெரிய ஆசைலாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு இருக்க ஆசைல ஒண்ணுதான், ஆடிஷன்ல நல்லா டான்ஸ் ஆடணும். அக்கா, எங்களோட ஆசையும் அதுதான். செலக்ஷனை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க ஆடிஷன்ல நல்ல டான்ஸ் பண்ணணும். சீமா மாதிரி யாராலையும் டான்ஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லணும். உங்க பிராக்டிஸ்க்காக கண்டிப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஆகணும். ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. எனக்கு காலேஜ் முடிஞ்சதுமே அப்பா நிச்சயமா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நான் என்னோட புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்குன்னு இருக்க ஒரு சின்ன கனவை நிறைவேற்றிக்க கூடாதா? உமா கண்ணு, சமைச்சு முடிச்சிட்டியாமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. அப்படியா? உங்களுக்காக தான் லெமன் டீ எடுத்துட்டு வர இருந்தேன். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. அட, எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வர? நீங்க இதுல உட்காருங்க. என்ன எவ்வளோ நல்லா பாத்துக்கிறமா, நீ நல்லா இருக்கணும். இதாங்க. ஆஹா, உன் கையால போட்டு கொடுக்கற இந்த டீய குடிச்சா எவ்வளவு கடுமையான தலைவலி இருந்தாலும் உடனே போயிடும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? டாலி இருக்கால, என் குணம் எல்லாம் அப்படியே அவகிட்ட இருக்கு. அப்பப்ப எனக்கு என்ன தோணும் தெரியுமா? டாலி என்னை விட ரொம்ப நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டான்னு. இனி நான் என்ன சொல்றது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உமா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? நீ எவ்வளவு அருமையா சமைக்கிற உமா. அதுல அவ பாதி சமைச்சா கூட போதும், அதோட எல்லாம் முடிஞ்சிரும். மனவேதனை போயிடுன்னு சொன்ன, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதாமா? ஒரு பொண்ணுக்கு அழகுன்றது முக்கியமே இல்ல. இப்ப பாக்க அழகா இருக்கிற ஹோட்டலுக்கு போனோம்னா, அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இல்லன்னா அந்த ஹோட்டலுக்கு யாரும் திரும்ப போக மாட்டாங்கல்ல. காசு பணம் வசதின்னு பார்த்தா நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கே. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறவளா இருக்கணும். ரொம்ப ருசியா சமைக்க தெரிஞ்சவளா இருக்கணும்.
இந்த வீட்ல உன் ஒருத்தி தொல்லையே தாங்க முடியல, போராததுக்கு இன்னொருத்தி வேறியா? இப்ப என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையம்மா? இந்த வீட்லயே நீ மட்டும்தான் ரொம்ப ருசியா சமைக்க தெரிஞ்ச மருமக. ஆனா இவ்ளோ பெரிய வீட்ல இத்தனை பேருக்காக நீ மட்டும் தனியா சமைக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உமா, நீ எவ்வளவு நாளைக்குதான் தனியாவே சமையல் பண்ணுவ நீ? அதனாலதான் வரப்போற மருமகளும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ சொன்ன அந்த டாலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நானும் அததான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன். இப்ப பிடிச்சு விடு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? நம்ம பிரேமுக்கு டாலி தான் ரொம்ப பொருத்தமா இருப்பா. அதுவும் இல்லாம நம்ம பிரேமுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடு மட்டும்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? நீயே சொல்லு. நம்ம சாதாரணமா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுக்காக கஷ்டப்படுறோம்? ஏன் ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கோம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது நிம்மதியா ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும். ருசியா இருக்கிற சாப்பாடை விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் எதுவுமே இல்ல. சரியா சொன்னீங்க. அதனால தானே நான் குக்கிங்ல PhD பண்ணிருக்கேன். நான் ஆசைப்பட்டிருந்தா டாக்டர் ஆயிருக்கலாம், இன்ஜினியர் ஆயிருக்கலாம், கலெக்டர் ஆகிருக்கலாம், என்ன வேணா ஆகிருக்கலாம். ஒரு நிமிஷமா. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எது பண்ணணும்னாலும் யோசிச்சு பண்ணணும். ஏன் தெரியுமா? இப்ப நான் உன்னோட தங்கச்சி டாலிய பொண்ணு பார்க்க நான் ஒத்துக்கிட்டேன்னா கருணா அதனால ரொம்ப வருத்தப்படுவா.